ஹalleluya. இயேசு உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. அம்மா அப்பா எப்படி இருக்கீங்க? சகோதரா சகோதரி எப்படி இருக்கீங்க? அன்பு மகனே மகளே எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? வாங்க, இன்னைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார். அதை வாசிச்சுட்டு நம்ம ஜெபிக்கலாம். நேற்று அதிகாலையில் இந்த வார்த்தையை கர்த்தர் தந்தார். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஏசாயா 44:21 இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது. இது ஜீவனுள்ள வார்த்தை. இதற்காக இந்த வார்த்தை நம்மளோட வாழ்க்கையில் கிரியை செய்கிறதுக்காக, நடக்கிறதுக்காக ஆண்டவர் நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து உயிரோடு எழுந்திருக்கிறாரு. இது மறந்து போயிடுச்சு. 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் ஆயிடுச்சு, எனக்கு குழந்தை இல்லை, வேலை இல்லை, தொழில் இல்லை. இந்த மாதிரி நோவா காலத்தில் வெள்ளம் வந்து அப்படியே வாரி கொண்டு போகும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியான தென்றல் காற்று வந்து தண்ணியில் வடிஞ்சு அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவரை நினைவு கூறாரு. அதுமாதிரி அண்ணாவுக்கு 10 வருஷம் குழந்தை இருக்காது. பார்த்தீங்கன்னா அவர் கர்த்தர் நினைவு கூர்ந்து அவங்களுக்கு ஒரு குழந்தைய கொடுத்த மாதிரி இன்னைக்கு நீங்கள் எந்த காரியத்தில் நான் இதெல்லாம் நடக்காது, இது மறந்து போச்சு, தேவன் நினைக்கலன்னு சொன்ன காரியத்தில் கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து நீ என்னால் மறக்கப்படுவது இந்த வார்த்தை யாரெல்லாம் கேட்குறாங்க அவங்க மூலியமா இந்த காணொலியுமே கர்த்தர் உங்களோட பேசுகிறார். உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் மறக்கப்பட்டு போச்சுன்னு நினச்சிங்க அதெல்லாம் கர்த்தர் நடத்த வல்லமையில இருக்கு. வாங்க நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. மகா கிருபை இறக்கும் நிறைந்த பரலோக பிதாவே, கொடுக்கப்பட்ட இந்த நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. கடந்த வாரமெல்லாம் கண்ணின் மணிகளை எங்களை பாதுகாத்து வழிநடத்தி கடந்த நாளெல்லாம் காத்து புதிய நாளையும் புதிய வார்த்தையும் காண செய்திருக்கீங்க. நீங்கள் இந்த வார்த்தையை தந்திருக்கீங்க தகப்பன். நீங்கள் தந்த வார்த்தையை நாங்கள் அப்பா ஸ்தோத்திரம் எல்லாருக்கும் நாங்கள் அப்பா சொல்கிறோம். இந்த காலையில் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்க வாழ்க்கையில் எதெல்லாம் மறக்கப்பட்டு போச்சோ அந்த காரியங்களை கர்த்தர் உயிர்ப்பித்து தகப்பனை காரியங்களை நடப்பித்து கொடுக்க போகிற கிருபைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்துக்களுக்கு நன்றி சாமி. அம்மா அப்பா சகோதர சகோதரிகள் மகன்கள் மகள்கள் வேலைக்காக தொழிலுக்காக வியாபாரத்துக்காக குழந்தைக்காக எதிர்காலத்துக்கு எதுக்கெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ கர்த்தரா அப்போ பதில் தந்து அவங்க ஜெபத்தெல்லாம் கேட்டு நீங்கள் அவங்க ஆசீர்வதிக்க நன்றி. எங்கள் ஜெபத்துக்களுக்கு நன்றி சுவாமி. எல்லா துதி கனமும் உங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நேசிக்க இயேசு நாமத்தை ஜெபம் கேளுங்க எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென்.